பன்னீரால் பாதங்களை கழுவியது பத்தாடைகள் துடைத்து கணவனே கண்கண்ட தெய்வம் என்று நினைப்பவர்கள் தான் கற்புடைய மாதர்களாம். அந்த மந்திரத்திற்கு ஏற்ப தங்களுடைய திருவடி பணிகிறேன் சுவாமி. தேவி, என் மாதத்தை வெளிப்படையாக என்று சுகமாக வாழ்ந்திருப்பாய் என்று வாழ்த்துகிறேன். இருந்தாலும் இன்று தினத்துல என்னை அழைத்து காரணம் என்ன காரணம் தேவி? இதுவரைக்கும் 86 மன்னர்களை அடைத்து வைத்திருக்கிறேன் சிறையிலே. இன்னும் 14 பேர்த்தை தேடி கொண்டிருந்தேன். இன்னைக்கு ஒருவன் நன்று கொண்டிருக்கிறான். அதனால் நான் யுத்த களத்துக்கு சென்று யுத்தம் புரிய வேண்டும். சண்டைக்கு போகிறேன். போய் வா என்று பொன்னான வாய் தொடர்ந்து அனுப்பி. யுத்தத்துக்கு போறீங்களா? ஆமாடி. போருக்கு போறீங்களா? ஆமா. இருந்தாலும் என் மனதிலே ஒரு கவலை. ஆண்டவா, ஆண்டவா,
தூக்கம்தான். போக வேண்டாம். யுத்தத்துக்கு போற மன்னா. போக வேண்டாம். என்னை கண்ட அரசர்களும் என்னை கண்ட ராஜர்களும் என்னை கண்ட மன்னர்களும் என் காலிலே பணிந்து கொண்டிருக்கிறார். 86 அரசர்களையும் அடக்கி ஆண்டு வருகிறேன். போயும் போயும் காலோட சோரம் செய்யற பொம்பளை போக போக ஐயா என்ன தப்பா சொல்லிப்பல்லே வசந்தா கண்ணாடிக்காரி. ஐயோ என்னங்க யுத்தத்துக்கு போற மன்னா, இந்த பொற்குடியால் வார்த்தை கேளுங்க. போய் வா என்று சொன்னால் ஆட்சி பொன்னான மேனியை புண்படுத்த வேண்டாம். 1000 முறை அடுக்குமுறையாக எடுத்து சொன்ன போய் என்று சொன்னாலும் போகுவேன். போக வேண்டாம்னு சொன்னாலும் நான் போகத்தான் போகிறேன். என்னடா எடுத்து உரைத்தாலே என் கணவரையா பேச்ச கேட்பதாக ஒரு இல்ல. அதனால நீங்க போயிட்டு வாங்க. அப்படி பத்திரமா போயிட்டு வாங்க. ஆகட்டும். பதினமாக வருவார் வருவார் என்று வழிமேல் வெளி வைத்து எதிர்பார்த்திருக்கிறார். என்னாலே தெரியல புருஷனுக்கு அவ்வளவு கோபமா இருக்கிறாரு. ஐயா நீங்க எப்ப வருவீங்கன்னு சொல்லி நான் எப்பயுமே திறந்து போட்டே இருப்பேன். என்ன சரி அதான் இங்க கதவை திறந்து போட்டே இருப்பேன். முறுக்கு ஒருவர். ஆகட்டும். வருகிறேன். யாருடா இங்கே? மகாராஜா யாரிடத்துல எங்க இருக்கிறோம் சத்தியம் இல்லையா? இப்ப எங்க போகணும்? யுத்த களத்துக்கு போய் புண்டை பண்ண வேண்டும். என்னது சண்டை யுத்த களத்திலே சென்று அந்த கரிமூஞ்சி நாய் புது காட்டி போனானே யுத்தகலத்து வந்திருக்கிறான். சண்டை சமர்ப்போர் கூட்டி வந்திருக்கிறான். யாரை? கரிமூஞ்சி படைத்த அந்த வீமனை. என்னுடைய சரிபடம் படைத்தவன். என்னோடு சரிபடம் படைத்தவன் அவன் ஒருவன். அவனுடைய பெரியப்பார் மகன் துரியோதன் ஒருவன். பட்காசூரன், இடும்பாசூரன், இவங்கள் தான் சரிபலம் படைத்தவர்கள். அதனால் மலையோடு மலை மோத வைக்கிறான். மலையோட மோத வைக்கிறான். மலையை மோத வைக்கிறான். ஆமாங்க. வேற இடத்துக்கு போடக்கூடாது. சரி போலாமா? போலாமா? அகட்டு வருவேன்.